டியர் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் கனா அகாடமியில படிச்ச நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க ஈவினிங். கிராஷ் கோர்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம். சார் நம்மளுடைய கீயும் அண்ட் என்டிஏ உடைய எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிற அஃபிஷியல் கீயும் சேம் சார். டிட்டோ சேம். அதுல எந்த மிஸ்டேக்குமே இல்ல அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஐ அம் வெரி ஹாப்பி. நிறைய பேருக்கு உங்களுக்கு நாங்க கால் பண்ணி கேட்டோம். கால் பண்ணி கேட்டதுல வந்து ஒரு சில பேர் பிக் பண்ணீங்க, ஒரு சில பேர் பிக் பண்ணல. உங்களுடைய மைண்ட் செட் என்னால வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ டோன்ட் வரி. அடுத்து ஃபுல்லா வந்து ரிசல்ட் வந்தோனே நம்ம கண்டிப்பா பேசலாம். இன்னைக்கு நம்மளுடைய ஃபோக்கஸ் இந்த வீடியோல என்ன அப்படின்னா 2 விஷயம். 1 என்டிஏ கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த என்டிஏ ரிலீஸ் பண்ண கீயே தப்பு சார் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் பண்ற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ரூப்பீஸ் 200 யூ ஹேவ் டு பே. தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங் இஸ் சார் நான் ஓஎம்ஆர் ஷீட்ல வேற ஏதோ ஆன்சர் பண்ணேன். பட் எனக்கு ஃபைனலா ஆன்சர் வந்திருக்கிறது வேற ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு இயர் ஆன் இயர் வந்து சொல்லுவீங்க. அத அவாய்ட் பண்றதுக்காக ஒரு விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம என்டிஏவே குடுத்துருக்காங்க. அதுல என்னன்னா, உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்ட நீங்க இமேஜா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுல ஏதாவது நீங்க ஷேர் பண்ணது இல்லாம வேற ஏதாவது ஷேர் பண்ணி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, அதையும் நீங்க என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணி நீங்க கிளைம் பண்ணலாம். உங்களுடைய கிளைம் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இந்த 2 தான் முக்கியமானது நம்ம பார்க்க போறோம். என்டிஏ வெப்சைட் உள்ள போறீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆன்ஸர் கீ, அஃபிஷியல் ஆன்ஸர் கீ பார்க்கலாம். கனா அகாடமில நம்ம எக்ஸாம் அன்னைக்கே ரிலீஸ் பண்ண கீயும் இதுவும் டிட்டோ சேம் 100% யூ கேன் கோ அண்ட் செக் அவர் யூடியூப் சேனல். அண்ட் நீங்க எப்படி வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜரும் குடுத்திருக்காங்க. இதுல முக்கியமா இங்க குடுத்திருக்கிறத பாருங்க. நீட் யுஜி 2025ன்னு ஒரு பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுல நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்ஸர் கீ சேலஞ்ச். ஒவ்வொரு கொஸ்டினும் அதாவது ஒவ்வொரு கீயும் ஏதோ ஒரு கீ வந்து ஆன்சர் தப்பா குடுத்திருக்காங்க என்டிஏன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அத நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். தட் இஸ் ஒன் திங். ரூப்பீஸ் 200 நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு இதுக்கும் பே பண்ற மாரி இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். செகண்ட் இது என்னன்னா ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் சேலஞ்ச்னா உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்ட ஃபர்ஸ்ட் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுல நீங்க ஷேர் பண்ணதும் இங்க உங்களுக்கு அப்பியர் ஆகுறதும் ஏதாவது வந்து டிஸ்கிரிபன்சி இருக்கு, மாத்தி இருக்கு அப்படின்னா, அதையும் நீங்க என்ன பண்ணலாம்? கரெக்ட் ஆப்ஷன் நான் இதுதான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணி சேவ் யுவர் கிளைம்ஸ்ன்னு கீழ குடுக்கலாம். இது 2யும் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். அண்ட் கொஞ்சம் கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதோடைய ப்ரொசீஜர்லாம் குடுத்திருக்காங்க. neet.nta.nic.inல நீங்க போகணும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் எல்லாம் நீங்க என்டர் பண்ண போறீங்க. என்டர் பண்ணிட்டு இப்ப நான் சொன்ன கிளைம்ஸ் எல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ரைட். ஃபைன். அண்ட் இப்படிதான் இருக்கும். நீங்க கேண்டிடேட் ஆக்டிவிட்டின்னு இருக்கு பார்த்தீங்களா? கீழ இந்த கேண்டிடேட் ஆக்டிவிட்டில ஃபர்ஸ்ட் லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்படிதான் வரப்போகுது அடுத்த பேஜ். இந்த நெக்ஸ்ட் பேஜ்ல லாகின் இருக்கு பாருங்க. லாகின நீங்க கிளிக் பண்ணணும். லாகின கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்ட் இதெல்லாம் நீங்க இதுக்கு முன்னாடியே பண்ணியிருப்பீங்க. கேப்ச்சா எல்லாம் கரெக்ட்டா போட்டீங்க அப்படின்னா, இப்படிதான் வரப்போகுது. ரைட். ஸோ என்டர் பண்ணிடுறீங்க. உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட்லாம் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், பேமெண்ட் டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அகைன் யூ ஹேவ் டூ ஸ்க்ரோல். ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, இதுல உங்களுக்கு கிளியரா தெரியும். வியூ, சேலஞ்ச், ஆன்சர் கீன்னு. ரைட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வியூ அண்ட் சேலஞ்ச் ஓஎம்ஆர்ன்னு. நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வியூ அண்ட் சேலஞ்ச் ஆன்சர் கீய நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பேஜ் இஸ் கோயிங் டூ பி லைக் திஸ். ரைட். இதுல உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஐ மீன் ரோல் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும். இதெல்லாம் வந்து டம்மி நேம். ஓகே. டம்மி நேம். அண்ட் இது உள்ள போனீங்கன்னா, உங்களுடைய புக்லெட் கோட் இருக்கும். எக்ஸாம்பிள் 45 அப்படின்னா, இங்க 45ன்னு இருக்கு பாருங்க. புக்லெட் கோட் இருக்கும். அதுல ஒன் பை ஒன் 180 கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு இங்க 180 கொஸ்டின்ஸுமே இருக்கும். 180 கொஸ்டின்ஸ்லயும் வந்து கொஸ்டின் நம்பர் அண்ட் அதோடைய கரெக்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்க என்டிஏ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, இந்த 4 ஆப்ஷன்ல இவங்க இப்ப 2ன்னு குடுத்துருக்காங்கன்னா, 2 வந்து டிசேபிள் ஆயே இருக்கும். டிசேபிள் ஆயி இருக்கிறது இல்லாம மித்த ஏதோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 4 தான் கரெக்ட் ஆன்ஸர்ன்னு நினைக்கிறீங்கன்னா, 4 நீங்க கிளிக் பண்ணணும். 4 கிளிக் பண்ணிட்டு, அடுத்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதுல வேற ஏதாவது 180 கொஸ்டின்ஸ்ல வேற ஏதாவது நீங்க ஃபீல் பண்றீங்க தப்பு அப்படின்னா, எது ஆன்ஸர் அப்ப இங்க 4ன்னு இருக்கு. அப்ப இந்த 4 வந்து டிசேபிள் ஆயிருக்கும். உங்களோட ஆன்ஸர் நீங்க 1ன்னு ஃபீல் பண்ணலாம், 2ன்னு ஃபீல் பண்ணலாம், 3ன்னு ஃபீல் பண்ணலாம். அத கிளிக் பண்ணுங்க. ரைட். எல்லாம் கிளிக் பண்ணிட்டு, கடைசி வந்து சேவ் யுவர் கிளைம்ஸ்ன்னு இருக்கும். அத கண்டிப்பா நீங்க பண்ணணும். அண்ட் எத்தன நம்பர் ஆஃப் கொஸ்டின் நீங்க சேலஞ்ச் பண்றீங்களோ, அத்தன நம்பர் ஆஃப் கொஸ்டினுக்கு ஈச் கொஸ்டின் ₹200 வந்து நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். திஸ் இஸ் ஒன் வே. ரைட். இது இல்லாம அகைன் என்டிஏ எல்லாம் கரெக்ட்டா தான் சார் குடுத்திருக்கு. பட் வந்து என்னுடைய ஓஎம்ஆர நான் பார்க்கணும். அ
கரெக்ட்டா தான் இருக்கு. பட் அத நான் போய் பார்க்கணுமா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, லாஸ்ட்ல நான் ஷேட் பண்ணதும், அவங்க எனக்கு குடுத்திருக்கிற மார்க்கும் வேற வேறன்னு ஃபீல் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இத பண்ணணும். நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்க எல்லாருமே அத பண்ணணும்னு நான் சொல்றேன். ஸோ வியூ அண்ட் சேலஞ்ச் ஓஎம்ஆர் போங்க. ஓஎம்ஆர நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்படிதான் வரும். உங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஓஎம்ஆர் உடைய ஒரிஜினல் காப்பி. அந்த ஒரிஜினல் காப்பி வரும். ஒரிஜினல் காப்பிய நீங்க என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் ஒன் திங். சேவ் பண்ணதுக்கு அப்புறம், இதுல நீங்க ஷேட் பண்ணது இல்லாம வேற ஏதோ ஷேட் பண்ணி இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, அப்படி நடக்கிறதுக்கு 99.99% சான்ஸே கிடையாது. நீங்க இந்த இமேஜ வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்காக தான் இத நீங்க யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். சப்போஸ் நீங்க ஷேட் பண்ணதும் இங்கேயும் வேற வேற இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னா, திருப்பி கீழ நீங்க கிளிக் பண்ணும்போது இதே மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். ரைட். இந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்? சார் ஏதோ ஒரு கொஸ்டின் தான் வந்து நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் பண்ணது இல்லாதது மாரி இருக்கு அப்டின்னா, அகைன் நீங்க எத பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, எத பண்ணியிருந்தீங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அத திருப்பி கிளிக் பண்ணி, அகைன் கீழ நீங்க ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, சேவ் யூர் கிளைம்ஸ் குடுத்தீங்க அப்டின்னா, திருப்பி அதுவும் சேவ் ஆயிரும். ரொம்ப முக்கியமா நீங்க என்ன பண்ணிறணும் அப்டின்னா, உங்களோட ஒரிஜினல் ஆன்ஸர் ஷீட்ட சேவ் பண்ணி வச்சுக்கணும். ரைட். இது 2 தான் நீங்க இன்னைக்கு பண்ண வேண்டியது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்டிஏ உங்களுக்கு குடுத்திருக்கிறது. அந்த கீல பிரச்சனையே இல்லன்னா அத விட்டுருங்க. 2ண்ட் ஆப்ஷன் நீங்க ஒவ்வொரு ஆளும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரெக்வெஸ்ட். சூன் ரிசல்ட் வந்து வெளிய வரப்போகுது. ஸோ நீங்க நெனச்ச உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. ரிசல்ட் வரைக்கும் பேனிக் ஆகாதீங்க. வேற எத பத்தியும் யோசிக்காதீங்க. தேங்க் யூ. ஒரு நல்ல அப்டேட்டோட கனால்ல திருப்பி மீட் பண்ணலாம். தேங்க் யூ.